අද අපි දෙවියන්වහන්සේගේ වචනේ කාලයට යමු. நல்லது நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செல்வோம். අද දවසේ සභාවේ සියලු දෙනාම ඊටම ප්‍රේමයෙන් පිළිගන්නවා. අද දවසේ ඉරිදින නමස්කාරයට සහභාගී වුණා වූ ඔබව. இன்றைய நாளிலே சபை உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ඒ වගේම තමයි අපගේ Facebook සහ YouTube සජීවී නාලිකාවන් තුලින් සම්බන්ධ වෙන ඔබවත් ඊට ප්‍රේමයෙන් පිළිගන්නවා. அதே போல யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். අද දවසේ අපි දෙවියන් වහන්සේගේ වචනය තුලට යමු. இன்றைய நாள் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் செல்வோம். මම ඔබ සමග බෙදා ගන්න කැමති ඔබගේ ශරීරයට ගරු කිරීම කියන මාතෘකාව. நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய சரீரத்தை கனப்படுத்துங்கள். දැන් බොහෝ කිතුණු අය ඉන්නවා දෙවියන් වහන්සේ තුල. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள். ඔබ ශාරීරිකව කොයි ස්ථානයේද ඉන්න කියන එක සමහර විට ඔබ දන්නේ නැහැ. நீங்கள் சரீர பிரகாரமாக எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். ඇයි දෙවියන් වහන්සේට ඔබගේ ශරීරය වැදගත් වෙන්නේ? ஏன் தேவனுக்கு உங்களுடைய சரீரம் கனம் பொருந்தியதா இருக்கிறது? ඔබ ගැලවීම ලබනකොට ඔබගේ ආත්මය ගැන දෙවියන් වහන්සේට යම්කිසි සැලසුමක් තිබුණා. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுடைய ஆவிக்காக ஒரு திட்டம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. දැන් ඔබ දන්නවද ඔබ කොටස් තුනකට බෙදිලා ඉනවා. ඒ කියන්නේ ඔබගේ ශරීරය, ආත්මය, මනස, ශරීරය කියන ඔබ සම්පූර්ණයෙන්ම ආත්මය, මනස, ශරීරය කියන කොටස් තුනෙන් තමයි ඔබ හැදිලා ඉන්නේ. நீங்கள் மூன்று பிரகாரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்று பகுதியாக ඔබ பிரிக்கப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේව පෞද්ගලික ගලුම්කාරයාට පිළිගන්නකොට ඔබගේ ආත්මය තුල ජීවනය ලබනවා. යේසුස් වහන්සේ ඔබ තුලට එනවා වාසය කරන්න. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய ஆவியிலே ஜீவன் பெறுகிறது. ඒ වගේම තමයි ඔබගේ මනස ගැලවීම ලැබුවෙන් පස්සේ ඔබ වචනය අනුව සිතන පුද්ගලෙක් විදියට මාරු විය යුතුයි. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுடைய மனது புதிதாக்கப்படுகிறதினாலே ஒரு மனிதனாய் நீங்க மாற வேண்டும். සුද්ධාත්මයන් වහන්සේ ඔබගේ ජීවිතයට දෙවියන් වහන්සේ දෙනු ලැබුවේ பரிசுத்த ஆவியானவரை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தது ඔබගේ ආත්මික ජීවිතයට විතරක් නෙවෙයි ඔබගේ ශාරීරික නැත්නම් ඔබගේ බාහිර ජීවිතයටත් එක්කයි. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல உங்களுடைய சரீர வாழ்க்கைக்கும் தான். එවනම් ඔබගේ මනස තුලින් ඔබ දේව වචනය මෙනෙහි කරලා ඔබ වෙනස් ආකාරයේ පුද්ගලෙක් බවට පත් වෙන්න ඕන. நீங்கள் இந்த மனதை புதிதாக்கி ஒரு வித்தியாசமான மனிதராய் மாற வேண்டும். ඒ වගේම තමයි ඔබගේ ජීවිතය දෙවියන් වහන්සේ පවිත්‍ර භාවයට නැත්නම් සුද්ධ භාවයට කැඳවලා තිබෙනවා. அதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා මම සුද්ධව සිටින්නක් මෙන් නුඹලාත් සුද්ධව සිටපල්ලා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ඇත්තටම කියනවා නම් සභාව ඔබව යේසුස් වහන්සේගේ සුද්ධ ලේ තුලින් මිලේට කරගෙන ඉවරයි. சரியாக சொல்ல வேண்டுமானால் பரிசுத்த ரத்தத்தினாலே உங்களை விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். දැන් ඔබ කාන්තාව යනවා මාකට් එකට බඩු ගන්න. එහෙමත් නැත්නම් තොග කඩේට බඩු ගන්න. එහෙමත් නැත්නම් ඔබ ගන්න තැනක නමක් ඔබ හිතා ගන්න ඔබ බඩු ගන්න ඔබ යනවා. உதாரணத்துக்கு சொல்லுவோம், பெண்கள் நீங்கள் பொருட்கள் வாங்குற இடத்துக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். ඔබ යම් බඩුවක් මිලදීලා ඔබගේ මල්ලට ඔබ දාගත්තා නම් நீங்கள் உங்களுடைய ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கி உங்களுடைய பையில் போட்டுக்கொண்டால் නැවතත් ඒ මිලට ගත්ත ස්ථානේ කඩේ අයිතිකාරයා නැත්නම් ඒ ෂොප් එකේ අයිතිකාරයා ඔබගේ පස්සෙන් ඇවිල්ලා மீண்டும் அந்த கடை சொந்தக்காரர், அந்த பொருட்களின் சொந்தக்காரர் உங்கள் பின்னே வந்து මේ කොහෙද මගේ බඩු ටික අරගෙන යන්නේ? ඔක මට අයිති කිව්වොත් ඔබගේ ප්‍රතිචාරය නැත්නම් ඔබ ඒකට උත්තර දෙන්නේ කොහොමද? எங்கே என்னுடைய பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் என்று சொல்வாரானால் உங்களுடைய பதில் என்ன? අනිවාර්යයෙන්ම கட்டாயமாக එක්කෝ ඒ මනුස්සයට පිස්සු කියලා හිතයි. அவனுக்கு பைத்தியம் என்று நாங்கள் நினைப்போம். එහෙමත් නැත්නම් මේ මිනිහාගේ කඩේට මං ආයි බඩු ගන්න යන්නේ නැහැ කියලා ඔබ තීරණය කරයි. அப்படி இல்லாட்டி இந்த மனிதனுடைய கடைக்கு இனி நான் பொருட்கள் வாங்க செல்ல மாட்டேன் என்று நீ தீர்மானம் எடுப்பீர்கள். මනුස්සයෙකුගේ ඥාණයට දන්නවා අපි යමක් මිලේට දීලා නැත්නම් මිලයක් දීලා අපි යමක් අපිට අයිති කරගත්තන් පස්සේ எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியும் நாங்கள் விலை கொடுத்து ஒரு பொருளை நமக்கு சொந்தமாக்கி கொண்ட பின்பு භාණ්ඩය අයිතිකාරයාගේ කැමැත්ත යටතේ තිබෙන්න අවශ්‍යයි. அந்த பொருளின் சொந்தக்காரனுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். ඒ වගේම තමයි அதே போல்தான் යේසුගේ ලේවලින් මිලේට ගත්තා වූ දෙවියන් වහන්සේ සන්තක වස්තුවක් තමයි ඔබත් මමත්. இயேசு விலை கொடுத்து வாங்கப்பட்ட சொத்து தான் நீங்களும் நானும். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ඔබගේ ජීවිතය අද ඔබගේ යටතේ ඔබට අයිති දෙයක්ව තියෙන්න යන්නේ නැහැ සභාව. ඔබගේ ජීවිතය අද ඔබගේ යටතේ ඔබට අයිති දෙයක්ව තිබෙන්න යන්නේ නැහැ සභාව. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமானதா இருக்க போவதில்லை. ඔබ ජීවිතේම දෙවියන් වහන්සේට කැප කරන්න අවශ්‍යයි. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு
ஒப்பு கொடுக்க வேண்டும். නමුත් ඔබගේ ජීවිතේ ඔබට අයිතියක් තිබෙනවා. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு சொந்தம் இருக்கிறது. හැබැයි නිතරම ඔබ මතක් කරන්න මම මිලේට ගත්තා වූ වස්තුවක්. நான் அதிகமாய் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் விலை கிரகத்துக்கு எடுக்கப்பட்டவன். ඔබ කියන්න මම ක්‍රිස්තුස් වහන්සේට මිලේට ගත්තා වූ වස්තුවක්. நான் கிறிஸ்துவுக்குள்ளே விலை கிரகம் கொடுக்க வாங்கப்பட்டவன். මම ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා මිලේට ගත්තා වූ වස්තුවක්. நான் கிறிஸ்துவுக்குள் விலை கிரகம் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டவன். එහෙනම් ඔබ ඔබට අයිති නැහැ. ஆகவே நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ඔබව ක්‍රිස්තුස් වහන්සේ මිලේට ගන්න විශාල සැලස්මක් තිබෙනවා සභාව. அவர் உங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு பெரிதான ஒரு திட்டம் இருக்கிறது சபையில். ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේට අයිති වෙන්න විශාල හේතුවක් තිබෙනවා. நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமாகுவதற்கு பெரிதான ஒரு காரணம் இருக்கிறது. ඔබේ ජීවිතයේ සැලසුම සහ ආශිර්වාදය මේ පොළවෙන් අවසාන වෙන්න යන්නේ නැහැ. உங்களுடைய திட்டமும் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியிலே முடிவாக போவதில்லை. ඔබට සදාකාලික සැලස්මක් තිබෙනවා. உங்களுக்கு சதா கால திட்டம் இருக்கிறது. ඒ නිසා දැන් පවතින තත්ත්වයේ වාතාවරණය ඔබගේ ජීවිතේ තීරණය කරන්න බෑ. ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. ඔබ ඔබගේ හැඟීමෙනුත් කැමැත්තෙනුත් ජීවත් වෙන ජීවිතයක් ගත කරන්න අවශ්‍ය නැහැ. உங்களுடைய உணர்வினாலே நீங்கள் வாழ அவசியமில்லை. ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවලෙන් මිලේට ගත්තා නම් උන්වහන්සේගේ සැලසුම මත ඔබ ජීවත් විය යුතුයි. நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் இருந்தால் உங்களுடைய விருப்பத்தினாலே நீங்கள் வாழ வேண்டும். ජීවිතේ සමහර කාරණාවල් වලට ඔබට මුහුණ දෙන්න සිද්ධ වෙයි. வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க நேரிடும். ප්‍රශ්න නෙවෙයි සමහර කාරණා සමහර තීරණ සමහර කාරණාවල් சில காரியங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். ජීවිතේ සමහර කාරණාවල් වලට ඔබට මුහුණ දෙන්න සිද්ධ වෙයි. வாழ்க்கையிலே சில காரணங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க நேரிடும். ඔබට ඔබ උදෙසා තීරණ ගන්න බැරි. உங்களுக்காக தீர்மானம் எடுக்க ඔබට முடியாது. ඔබ උදෙසා ජීවත් වෙන්න බැරි. உங்களுக்காக நீங்கள் வாழ முடியாது. ඔබ වෙනුවෙන් ජීවත් වෙන්න බැරි තීරණ ගන්න ඇති අවස්ථාවල් ඔබට මුණ ගැහෙනවා. உங்களுக்காக நீங்கள் வாழ முடியாத ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். එවැනි අවස්ථාවල් වල සබාව அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ජීවත් වෙනවා කියලා ඔබට තීරණ ගන්න සිද්ධ වෙනවා. நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீர்கள் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනේ පාවුල් තුමා පවසනවා. தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த பவுல் பேசுகிறார். තව දුරටත් මම මං වෙනුවෙන් ජීවත් වෙන්න යන්නේ නැහැ. இனியும் எனக்காக நான் நீ வாழ போவதில்லை. මං වෙනුවෙන් ජීවිතය දුන්නා වූ எனக்காக ஜீவனை கொடுத்த, මං වෙනුවෙන් කුරුසේ මැරුණා වූ எனக்காக சிலுவையில் மரித்த ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා கிறிஸ்துவுக்காக මම මල මනුෂ්‍යෙක් විදියට මං උන්වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන්න நான் உயிரோடு இருக்கிற மனிதனைப் போல் நான் அவருக்காக வாழ போகிறேன். මම මට මැරිලා நான் எனக்காக மரித்து விட்டேன். මම ඔබට ජීවත් වෙන්න යනවා. நான் உமக்காக வாழுகிறேன். කියන්න සභාව මම ක්‍රිස්තුස් වෙනුවෙන් ජීවත් වෙන්න යනවා. சொல்லுங்க சபையே, நான் கிறிஸ்துவுக்காக வாழ போகிறேன். මම ක්‍රිස්තුස් වෙනුවෙන් ජීවත් වෙන්න நான் යනවා. கிறிஸ்துவுக்காக வாழ போகிறேன். මට මතකයි අපි බයිබල් පාසලේ ඉගෙන ගන්න කාලේ எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பைபிள் காலேஜிலே படிக்கும்போது මේ වචනේ තියලා එක පාලකයෙක් යම්කිසි විදිහේ විහිළුවක් කරා. இந்த வார்த்தையை வைத்து ஒரு போதகர் நகைச்சுவை செய்தார். මම වෙනුවෙන් මැරිලා. මම මට මැරිලා. நான் எனக்கு மரித்து விட்டேன். මම ක්‍රිස්තුස් වෙනුවෙන් ජීවත් වෙනවා. நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன். මේ වචනේ කතා කරනකොට இந்த வார்த்தையை பேசும்போது එක පාලකෙක් කිව්වා ஒரு போதகர் சொல்லுகிறார், ඔන්න දැන් එක පාස්ටර් කෙනෙක් බස් එකේ යනවලු. ஒரு பாஸ்டர் பஸ்ல செல்லுகிறார். බස් එකේ යනවලு. பஸ்ல செல்லுகிறார். කාලයකට කලින් වෙන්න ඇති. முன் காலத்துக்கு முன்னதாக இருந்திருக்கலாம். දැන් පාස්ටර්ස්ලා දෙවියන්සේගේ කරුණාවෙන් வாகனවල තමයි යන්නේ. இப்பொழுது பாஸ்டர்கள் கார்ல வாகனங்கள்ல தான் செல்லுகிறார்கள். දැන් බලන්න බස් එකේ යනකොට ඒ පාලකවරයා බස් එකේ අත තියාගෙන යනකොට එක කාන්තාවක් ළඟ ඇවිල්ලා හිටගත්තලු. ஒரு பஸ்ல செல்லும்போது ஒரு பெண்ணிடத்திலே வந்து நின்று கொண்டாராம். මේ පාලකයා යාගේ පාඩුවේ යනවා. அந்த போதகர் அவரோடு சென்று கொண்டிருக்கிறார். ඊට පස්සේ අර කාන්තාව මේ පාලකයාගේ අත ඇල්ලුවලු. அந்த போதகருடைய கையை அந்த பெண் பிடித்திருக்கிறார். එක පාරට මේ පාලකයා කෑ ගහන්න පටන් ගත්තා. உடனே அவர் சத்தமிட ஆரம்பித்தார், මම මැරිලා මම මැරිලා මම මැරිලා. நான் மரித்து விட்டேன் என்று. මේ කාන්තාව බය වෙලා දිව්වා කියනවා. அந்த பெண் பயந்து ஓடிவிட்டாள். ඒක සමහරට විහිළුවට කියපු කතාවක් වෙන්න ඇති. அது கேலிக்காக சொன்ன காரியமா இருக்கலாம். නමුත් මිනිස්සුගේ ජීවිතේ ஆனாலும் மனிதனுடைய வாழ்க்கையிலே යම් පරීක්ෂාවක් Taman වෙතට එනකොට ஒரு பரீட்சை அவனிடத்தில் வரும்போது කී දෙනෙකුට මතක් වෙනවද? எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது? මම මට මැරුණු පුද්ගලෙක්. நான் எனக்காக மரித்த நபர். මම මාംසයට මැරිච්ච පුද්ගලෙක්. நான் மாம்சத்திலே மரித்து මම போனவன். පාපයට මැරිච්ච நான் පුද්ගලෙක්. பாவத்துக்கு மரித்து போனவன். මම ලෝකයේ තෘෂ්ණාවට මැරිච්ච පුද්ගලෙක්. நான் உலகத்தின் துர்க்குணங்களுக்கு மரித்த மனிதன். ඒ පාපයේ
අශුද්ධකම තෘෂ්ණාව මල් ළඟට එනකොට அந்த பாவம் அசுத்தம் அந்த துர்க்குணங்கள் என்னிடத்தில் வரும்போது මම කිසිම ප්‍රතිචාරයක් ඒකට දක්වන්නට යන්නේ නැහැ. நான் எந்த பதிலையும் அதற்கு கொடுக்க மாட்டேன். මලගෙවල් ගිහින් තියනවද? செத்த வீடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள்? නේ මලගෙවල් ගිහින් තියනවද? மைய வீட்டுக்கு சென்றிருக்கிறீர்கள்? කොහොමද ස්වාමි පුරුෂයා මරුණාම භාර්යාව බදාගෙන අඬන විදිය? எப்படி கணவர் இறந்தால் மனைவி கட்டிப்பிடித்து அழுவாள்? භාර්යාව මරුණු මලගයක් නම් ස්වාමி පුරුෂයා අඬන විදිය? மனைவி மரித்து போன மைய வீடா இருந்தால் கணவன் எப்படி அழுகுவார்? ඇත්තටම හරි සංවේදී අවස්ථාවක්. உண்மையிலே அது முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். වටේ පිටාව ඉන්න අය අඬන එක ඒ මැරිච්ච මනුස්සට ඇහෙනවා නම් அந்த வெளியிலே சத்தம் கேட்டாலும் அந்த மரித்த மனிதனுக்கு கேட்டால் අනිවාර්යයෙන්ම පෙට්ටිය පෙරලගෙන නැගිටලා ඇති. கட்டாயமாக பெட்டியை உடைத்து கொண்டு அவன் எழும்புவான். නමුත් කොච්චර ඇඬුවත් ஆனாலும் என்ன அழுதாலும் අනේ මාව දාලා යන්න එපා කියලා කෑ ගැහුවත් என்னை விட்டுவிட்டு செல்ல வேண்டாம் என்று சத்தமிட்டாலும் සමහර මලගෙවල් වල මම දැකලා තියෙනවා පෙට්ටිය වලට දානකොට වලට පනින්න යනවා. சில மைய வீடுகளில் நான் கண்டிருக்கிறேன், குழியில் போடும்போது குழியில் பாய்ந்து விடுவார்கள். මට ඔයා නැතුව ඉන්න බෑ කියලා කොච්චර ඒගොල්ලෝ සංවේදී වෙලා අඬන්න පටන් ගත්තා. நீர் இல்லாமல் எனக்கு வாழ முடியாது என்று அவர்கள் எவ்வளவு தூரம் சத்தமிட்டாலும் අර මැරිච්ච මනුෂ්‍යයා වාතාවරණය සලකන්නේ නැතුව ඒමම නිශ්චලව ඉන්න පටන් ගන්නවා. அந்த மரித்து போன மனிதன் சூழ்நிலையை பார்க்காமல் அமைதியாகவே இருப்பான். ඒ වගේම තමයි அப்படி போல்தான் ආත්මික මනුෂ්‍යයා. ஆவிக்குரிய மனிதன். කියන්නේ මම ආත්මික මනුෂ්‍යෙක්. சொல்லுங்கள், நான் ஆவிக்குரிய மனிதன். මම ආත්මික මනුෂ්‍යෙක්. நான் ஆவிக்குரிய மனிதன். ඒ වගේම තමයි ආත්මික මනුෂ්‍යයා அதே போல்தான் ஆவிக்குரிய மனிதன் දෙවියන් වහන්සේ අකමැති අපවිත්‍ර දේවල් තමන් ළඟට එනකොට தேவன் விரும்பாத பிழையான காரியங்கள் தம்மிடத்தில் வரும்போது ඔහු තමාව යේසුස් වහන්සේ සමග කුරුසපත් වෙච්ච මනුස්සෙක් විදිහට ඔහු ජීවත් වෙන්න යනවා. அவன் இயேசுவோடு சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்ட மனிதனுக்கு, மரித்து போன மனிதனுக்கு சமனாய் வாழ ඔහු வேண்டும். ඒ දේවල් වලට බාහිර දේවල් වලට ඔහු ප්‍රතිචාරය නැත්තම් ඒකට රියැක්ෂන් එකක් දක්වන්නට යන්නේ නැහැ. அவன் வருகிற பிரச்சனைகளுக்கு அவன் பதில் கொடுக்க செல்ல மாட்டான். එතකොට ඔබගේ ශරීරය அப்பொழுது உங்களுடைய சரீரம் ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙනවා නම් கிறிஸ்துவுக்காக வாழுமானால் මයි මානිත ශරීරයේදී ඔබගේ ශුද්ධකමේ සලකුණු ඔබ දකින්න යනවා. மகிமையான சரீரத்திலே பரிசுத்தமுள்ளதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ශුද්ධකමේ සලකුණු සයින්ස්. பரிசுத்தத்தின் அடையாளத்தை காணப்போகிறீர்கள். මේ ශරීරය இந்த சரீரம் ක්‍රිස්තුස් වහන්සේගේ මහිමේ ශරීරය හැටියට මාරු වේ යුතු ශරීරයක්. கிறிஸ்துவின் மகிமைக்கு ஏற்ற வண்ணமாய் மாறக்கூடிய சரீரமாய் කීදෙනෙක් இருக்கிறது. විශ්වාස කරනවද යේසුස් වහන්සේ එන්ට යනවා? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்? ආමෙන්. ஆமென். අපි මහිමාන්විත ශරීරයක් විදිහට අපේ ශරීරය මාරු වෙන්න යනවා. எங்களுடைய சரீரம் மகிமையின் சரீரமாய் மாற்றமடைய අපි போகிறது. ක්‍රිස්තුස් වහන්සේ සමග එසවෙන්න යනවා. நாங்கள் கிறிஸ்துவோடு எழும்ப போகிறோம். මේ විශ්වාසය සහිතව තමයි කිතුණුවා අද දවසේ ජීවත් වෙන්නේ. இந்த விசுவாசத்தோடு தான் கிறிஸ்தவனின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ඔබට මේ මහිමාන්විත ශරීරය ගැන බලාපොරොත්තුවක් නැත්නම් உங்களுக்கு இந்த மகிமையின் சரீரத்தை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் ඔබ සාමාන්‍ය මිනිසෙක් විදිහට තෘෂ්ණාවට ඉඩ දීලා පාපේ ජීවත් වෙන්න පටන් ගන්නවා. நீங்கள் சாதாரணமான மனிதனாய் துர்க்குணங்களுக்கு இடம் கொடுத்து பாவத்தோடு வாழுகிற නමුත් மனிதனாய் ඔබ ඔබගේ ශරීරයට ගරු කරන්ට. ஆனாலும் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கனப்படுத்துங்கள். ඔබගේ ශරීරය ඔබට අයිති නෑ. ඒක ක්‍රිස්තුස් වහන්සේ මිලයට අරගෙන ඉවරයි. உங்களுடைய சரீரம் உங்களுக்கு சொந்தமானதல்ல, அது கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். නේ සමහර අය ඉන්නවා මෙතන බඩු විකුණන අය. அநேகர் இருக்கிறீர்கள் இந்த இடத்திலே பொருட்களை விற்கிறவர்கள். කිසිම මිනිසෙක් සල්ලි දීලා බඩුවක් ගත්තයින් පස්සේ எந்த மனிதனும் விலை கொடுத்து வாங்கிய பின்பு නැවත වාරයක් ඔබ පස්සෙන් යනවාද ඕක මට අයිති බඩුවක් මේ මගේ කඩේ බඩුවක් ඕක දෙන්න කියලා අපි යන්නේ නෑ. நீங்கள் அவருக்கு பின்னே சென்று அது எனக்கு சொந்தமானது, என்னுடைய கடையில் இருந்தது என்று நீங்கள் போக மாட்டீர்கள். ඒ වගේම තමයි அதே போல்தான் ඔබගේ ශරීරය உங்களுடைய சரீரம் ක්‍රිස්තුස් වහන්සේට අයිති. கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. ඒක තුල அதற்குள்ளே ශුද්ධකමේ ජීවත් වෙන්න ඕන. பரிசுத்தமாய் வாழ வேண்டும், යහපත්ව ජීවත් වෙන්න ඕන. நன்றாக வாழ ඒ வேண்டும். ශරීරය ගැන ඔබට ක්‍රිස්තුස් වහන්සේ ඉදිරියේ ගණන් දීමක් තිබෙනවා සභාව. உங்களுடைய சரீரத்தை குறித்து நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க கூடிய ஒரு நாள் ඔබට வரும். අවශ්‍ය විදියට ඔබට ඔබගේ ශරීරය පාවිච්චි කරලා වැරදි දේවල් කරන්න බෑ. உங்களுக்கு அவசியமான போதெல்லாம் உங்களுடைய சரீரத்தை பிழையான காரியங்களுக்கு பாவிக்க முடியாது. ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේට සම්බන්ධ වෙලා ඉවරයි. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சம்பந்தப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். තෙසලෝනික පොතට ඔබ පෙරලන්න. 1 තෙසලෝනික පොතේ 1 தெசலோனிக்க புத்தகம் අපි බලමු 5 වෙනි පදේ මොනවද කියන්නේ. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது?
உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமுமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ආයි කියවන්න 8 වෙනි පදය. 8ஆம் அதிகாரம். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். කියවන්න. 5 සහ 8. ශුද්ධකමෙහිත් ගෞරවයේත් තබා ගන්නට දැනගෙන සිටීමත් මේ කාරණය ගැන කිසිවෙක් තමාගේ සහෝදරයා රවටා වාසියක් නොගැනීමත්ය. මක්නිසාද අපි පළමුව නුඹලාට කියා සාක්ෂි දුන් ලෙස ස්වාමීන් වහන්සේ එබඳු සියල්ල ගැන පරිගන්න කෙනෙක්ය. දෙවියන් වහන්සේ අප කැඳවුවේ අපවිත්‍ර කමට නොව ශුද්ධ කමටය. එබැවින් එපා කරන්නා මනුෂ්‍යව නොව තමන්ගේ ශුද්ධාත්මයන් නුඹලාට දෙන්නා වූ දෙවියන් වහන්සේව එපා කරන්නේය. හරි. මේ ස්ථානයේ බලන්න 4 වෙනි පදය කියනවා 4ஆம் வசனம் சொல்லுகிறது, නුඹලා එකිනෙක හා තම තමාගේ වාචනය දෙවියන් වහන්සේ නාඳුනන්නා වූ ජාතිමෙන් කමරාගේ නොව ශුද්ධ කමෙහිත් ගෞරවයේත් තබා ගන්නට දැනගන්න. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனவுமாயும் ஆண்டு கொள்ள கடவான். දැන් බලන්න 5 වෙනි පදය කියනවා அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, අපගේ ශරීරය நம்மளுடைய சரீரம் ශුද්ධකම සහ ගෞරවය තුල තබා ගන්න. பரிசுத்தத்திலும் கனத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும். ඒ වගේම 8 වෙනි පදය කියනවා 8ஆம் வசனம் சொல்லுகிறது, අපව දෙවියන් වහන්සේ කැඳවලා තියෙනවා අපවිත්‍රකමට නෙවෙයි ශුද්ධකමට. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே. එපා කරන්නා அசட்டை பண்ணுகிறவன் මනුෂ්‍යව නොව තමන්ට ශුද්ධාත්මයන්න් වහන්සේව දුන් දෙවියන් වහන්සේව එපා කරනවා. அசட்டை பண்ணுகிறவன் மனிதனை அல்ல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான். එපා කරන්නා அசட்டை பண்ணுகிறவன் එපා කරන්නා அசட்டை பண்ணுகிறவன் තමන්ට ශුද්ධාත්මය දුන්නා වූ தனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த දෙවියන් වහන්සේව එපා කරනවා. தேவனையே அசட்டை பண்ணுகிறான். දැන් දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට බොහෝ දේවල් කතා කරනවා. தேவனுடைய வார்த்தையிலே அநேக காரியங்கள் பேசப்படுகிறது. අපි මේ දේවල් ආසාවෙන් පිළිගන්නවද? நாங்கள் ஆசையாய் ஒரு பொருட்களை සහෝදර எடுத்துக்கொள்கிறோமா? ප්‍රේමය පිළිගන්නවද? நாங்கள் சகோதர அன்பை ஏற்றுக்கொள்கிறோமா? වචනේ අනුව ජීවත් වීම පිළිගන්නවද? நாங்கள் வார்த்தைக்கு ஏற்றவனமாய் வாழ நாங்கள் விரும்புகிறோமா? ශුද්ධකම පිළිගන්නවද? பரிசுத்தத்தை விரும்புகிறோமா? අපි දෙවියන් වහන්සේව පිළිගන්නවා. நாங்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். අපි දෙවියන් වහන්සේව පිළිගන්නවා. நாங்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். ශුද්ධකම පිළිගන්න පුද්ගලයා දෙවියන් වහන්සේව පිළිගන්නවා. பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். දෙවියන් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේව ඔබට දුන්නේ. தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்தது ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල පවිත්‍ර ජීවිතයක් ඔබ ගත කරන්නට අවශ්‍ය නිසා. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படிக்காக. ඔබ යම් විදියකට දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබගේ ශරීරය අපවිත්‍රකමට ඔබ දෙනවා නම් ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுடைய சரீரத்தை நீங்க அசுத்தப்படுத்தினால் නම්බර 1 පළවෙනියටම முதலாவதாக ඔබ ශරීරය ගරු කරන්නේ නැහැ. நீங்கள் உங்களுடைய சரீரத்தை கனப்படுத்தவில்லை. ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලෙය ගරු කරන්නේ නැහැ. நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தை கனப்படுத்தவில்லை. උන්වහන්සේ දුන්නු ශුද්ධකම ගරු කරන්නේ නැහැ. அவர் கொடுத்த பரிசுத்தத்தை நீங்கள் கனப்படுத்தவில்லை. ඒ වගේම තමයි ශුද්ධාත්මය දුන්නා වූ දෙවියන් වහන්සේව ඔබ පා කරනවා කියලා දේව වචනේ කියනවා. அதே போல்தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த தேவனை நீங்கள் கனம் பண்ணவில்லை என்று தேவன் வார்த்தை එහෙනම් ඔබට சொல்லுகிறது. පැහැදිලිද සබාව? ஆகவே உங்களுக்கு விளங்குகிறதா சபையே? මනුෂ්‍යෙක් පාපය තුල යනකොට ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளே செல்லும்போது ඕ ගමන් කරන්නේ කොහොමද? அவன் பயணம் செல்வது எப்படி? ඕ ගමන් කරන්නේ කොහොමද? அவன் எப்படி பயணம் செல்வான்? මනුස්සෙක් අපවිත්‍රකම තුල යනකොට ஒரு மனிதன் அசுத்தத்திலே செல்லும்போது ඕ ගමන් කරන්නේ කොහොමද? அவன் பயணம் செல்வான் எப்படி? ඔබ හොඳින් නහුම්කම් දෙන්න. நீங்கள் கவனமாய் செவி ඕ கொடுங்கள். ගමන් කරන්නේ කොහොමද எப்படி කියනවා. அவன் பயணம் செல்வான் என்றால், මට ශුද්ධාත්මය දුන්නු දෙවියන් වහන්සේව මං එපා කරනවා. நான் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த தேவனை நான் வெறுக்கிறேன். අපවිත්‍රකම තුල පළවෙනි අඩිය තියෙනවා. அவன் அசுத்தத்திலே முதலாவது படியை வைக்கிறான். තවත් නවතින්නේ නැහැ. இன்னும் அவன் நிறுத்தவில்லை. ටිකටම පාපය කරනවා. அவன் தொடர்ந்து பயணம் செல்லுகிறான். පාපය කරන්න දෙවෙනි අඩිය තියෙනවා. பாவத்தை செய்ய மீண்டும் இரண்டாவது அடியை வைக்கிறான். ඔව් මොනවාද කරන්න කියනවා නම් அவன் என்ன செய்கிறான் என்றால், මට ශුද්ධාත්මය දුන්නු දෙවියන් වහන්සේව මං එපා කරනවා. நான் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த தேவனை நான் வெறுக்கிறேன். තවදුරටත් ඔබ වැරදි දේ කරන්න ආයි තුන්වෙනි අඩිය තියෙනවා. நீங்கள் தொடர்ந்தும் நீங்கள் பிழையை செய்வதற்கு மூன்றாவது அடியை எடுத்து வைத்தால், එතකොටත් ඔබ කියනවා. அப்பொழுது நீங்க சொல்லுகிறீர்கள். කටින් කිව්වේ නැතුණට ඔබගේ ක්‍රියාවෙන් ඔබ කියනවා. நீங்கள் வாயிலே சொல்லாவிட்டால் உங்களுடைய கிரியை මට காண்பிக்கிறது, ශුද්ධාත්මය දුන්නු දෙවියන් වහන්සේව මං එපා කරනවා. எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தவரை நான் வெறுக்கிறேன். ටික කාලයක් ඔබ පාපය තුල
තුල එහෙම ගමන් කරනකොට கொஞ்ச காலம் நீங்கள் பாவத்திலே அப்படி வாழ்ந்து கொண்டு செல்லும்போது දේව වචනෙට එකඟ නැති වැරදි දේවල් තුල ඔබ ගමන් කරනකොට தேவ வார்த்தைக்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயணம் செல்லும்போது ඔබගේ මුඛය නෙවෙයි ඔබගේ ක්‍රියාව කියනවා මට ශුද්ධාත්මය දුන්නු දෙවියන් වහන්සේව මම එපා කරනවා. உங்களுடைய நாவு அல்ல உங்களுடைய கிரியை சொல்லுகிறது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த தேவனை நான் வெறுக்கிறேன் මේක என்று. තමයි වචනේ සත්‍යතාවය. இதுதான் வார்த்தையின் சத்தியம். මේක දෙවියන් වහන්සේගේ වචනේ හංගල නැහැ සභාව. இதிலே தேவனுடைய வார்த்தை மறைக்கப்படவில்லை சபையே. ඇයි දේව වචනේ කියන්නේ උඹලව ශුද්ධකමට මම තෝරගත්තා කියලා? ஏன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தத்துக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. ඒකට හේතුව තමයි ශුද්ධාත්මය ඔබට දුන්නු දෙවියන් වහන්සේව ඔබ එපා කරන්ට නරකයි. அதற்கு காரணம் தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த தேவனை நீங்கள் வெறுக்க கூடாது. ඔබ ගායනා කරලා විතරක් වැඩක් නැහැ. நீங்கள் பாடல்களை பாடுவது மாத்திரம் போதாது. සමහර අය ගායනා කරනවා. அநேகர் படிக்கிறார்கள். ජේසුට මම ආදරෙයි මමත් ආදරෙයි. இயேசுவை நான் நேசிக்கிறேன் நானும் நேசிக்கிறேன் இன்னும் යේසුට நேசிக்கிறேன். ආදරෙයි මටත් මමත් යේසුට ආදරෙයි. இயேசு என்னை நேசிக்கிறார் நானும் இயேசுவை நேசிக்கிறேன். නේද? යේසුට අපි ආදරෙයි යේසුත් අපිට ආදරෙයි කියලා ගායනා කරනවා. அப்படி பாடல்களை பாடுகிறார்கள். இயேசு என்னை நேசிக்கிறார் நானும் இயேசுவை நேசிக்கிறேன். ඒ උනට ක්‍රියාව කොයි පැත්තටද යන්නේ? ஆனால் கிரிகை எந்த பக்கத்தில் இருக்கிறது? ඒක අපුඩි ගගා කියනවා. கரங்களை தட்டி அவர்கள் பாடுகிறார்கள். යේසුට අපි ආදරෙයි අපිට ජේසු ආදරෙයි. இயேசு எனக்கு அன்பு செலுத்துகிறார் நானும் அன்பு செலுத்துகிறேன். ජේසුට අපි ආදරෙයි අපිට ජේසු ආදරෙයි. நாங்கள் இயேசுக்கு அன்பு இயேசு எங்களுக்கு அன்பு. යේසුස් වහන්සේ ආදරේ නිසා තමයි උන්වහන්සේගේ ලේය කුරුසේ පූජා කළේ. இயேசு அன்பா இருந்தபடியினாலே தான் அவர் சிலுவையில் அவர் ரத்தத்தை பலி கொடுத்தார். නමුත් අද අපේ ජීවිතේන අපි මොනවද පූජා කරන්න අවශ්‍ය? ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நாங்கள் பலியாய் செலுத்த අපේ வேண்டும்? ජීවිතය සුද්ධකමට පූජාවක් විදිහට අපි කැප කරන්න ඕන. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்காக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை பலியாய் செலுத்த එහෙම வேண்டும். නැත්නම් අපගේ කට ජේසු අපිට ආදරේ අපි ජේසුට ආදරේ කිව්වට ஆனால் நம்முடைய நாவு இயேசு என் மேல் அன்பா இருக்கிறார் நானும் இயேசுவின் மேல் அன்பா இருக்கிறேன் என்று சொன்னாலும் අපගේ ධර්මිෂ්ඨ නැති අධර්මිෂ්ඨ කිලුටු ක්‍රියාව පවසනවා. நம்மளுடைய நீதி இல்லாத நம்முடைய கிரிகை சொல்லுகிறது ශුද්ධාත්මය මට දුන්නු දෙවියන් වහන්සේව මම එපා කරනවා කියන பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த என் தேவனை நான் வெறுக்கிறேன். මේක බරපතලයි. இது பயங்கரமானது. මේ විදිහට ජීවිතය යනකොට මොකද්ද සිද්ධ වෙන්න යන්නේ? இப்படி வாழ்க்கை செல்லும்போது என்ன நடக்கும்? ඔහුගේ ක්‍රියාවෙන් ඔහු පසුබට වෙලා அவனுடைய கிரிகையிலே அவன் பின்வாங்கி එක දවසක් ඔහුගේ ජීවිතයෙන් ඔහු ජේසුස් වහන්සේව එපා කරන්න යනවා. ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறான். යේසුගේ ලය පාගලා ඔහු ක්‍රියාත්මක වෙන්න යනවා. இயேசுவின் ரத்தத்தை மிதித்து அவன் கிரிகை செய்ய போகிறான். මොනවාද යේසුස් වහන්සේගේ ලය පාගනවා කියන්නේ? ලයට ගෞරවය දෙන්නේ නැති ජීවිතයක් ඔහු ගත කරන්න යනවා. என்ன இயேசுவின் ரத்தத்தை மிதிக்கிறது என்று இயேசுவின் ரத்தத்துக்கு கனம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழுகிறான். ඔබටත් මටත් යුතුයකමක් තියෙනවා. ඔබ ගණන් දීමක් සිදු කරන්න ඕනේ. මම ගණන් දීමක් සිදු කරන්න ඕනේ. යේසුස් වහන්සේගේ ලයට අපි ගෞරව කරලා. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்துக்கு கனப்படுத்த வேண்டும். එක දවසක යේසුගේ ලේ වලට ගෞරව කරන්නේ නැති ජීවිත ගත කරන අය පසුබට වෙලා යන්න යනවා සභාව. ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கனப்படுத்தாமல் வாழுகிறவர்கள் ஒரு நாள் பின்வாங்கி செல்ல போகிறார்கள். අන්න ඒ වගේ අවස්ථාවක ඔබගේ පුටුවේ දකුණු පැත්තේ හරි වම් පැත්තේ හරි හිටපු නැති කෙනා ස්වර්ගෙ නැති වෙන්නත් ඉඩ තියෙනවා. அப்படிப்பட்டு நீங்கள் சூழ்நிலையிலே உங்களுடைய இடது பக்கம் வலது பக்கம் இருந்தவர்கள் பரலோகத்தில் இருக்க முடியும். දේව වචනේ පැහැදිලිව කියනවා ජීවන පොතේ නම ලියන්නටත් පුළුවන් උන්වහන්සේට ජීවන පොතේ නම මකන්නටත් පුළුවන් උන්වහන්සේට. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஜீவ புத்தகத்திலே உன்னுடைய பெயரை கிறுக்கி போட முடியும் உன்னுடைய பெயரை எழுதவும் முடியும் என்று. යේසුස් වහන්සේව පිළිගත්ත කිසිම කෙනෙක්ගේ ජීවන පොතේ නම මකනු ලබන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவனுடைய பெயராகிலும் ஜீவ புத்தகத்திலே கிறுக்கி போடப்படாது. නමුත් උන්වහන්සේගේ ලය ගෞරව කරන්නේ නැතුව පසුබට වීමට ගමන් කරලා ඔබ වැටිලා ගියා නම් ஆனால் அவருடைய ரத்தத்தை கனப்படுத்தாமல் நீங்கள் பின்வாங்கி சென்று விழுந்து போவீர்களானால் අනිවාර්යයෙන්ම ඒ කෙනාගේ නම ජීවන පොතේ මකයි. கட்டாயமாக ஜீவ புத்தகத்தில் அவருடைய பெயர் கிறுக்கப்படும். නමුත් අපි යේසුස් වහන්සේගේ පැමිණීමට සූදානම් වෙන සෙනග පසුබට වීමට සූදානම් වෙන සෙනග නෙවෙයි. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிற ஜனங்களாய் இருக்கிறோம். நாங்கள் பின்வாங்கி போகுவதற்கு ஆயத்தமாகிற ஜனங்கள் அல்ல. එහෙමනම් ඔබගේ ශරීරයට ඔබ ගෞරව දෙන්න අවශ්‍යයි. ஆகவே உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கனப்படுத்த ඔබ அவசியம். සුද්ධකම උදෙසා ජීවත් වෙනවා කියලා තීරණයක් ගන්නවා නම් ඔබගේ ශරීරයට ඔබ ගෞරවය දෙනවා. நீங்கள் பரிசுத்தத்திற்கு வாழ நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் உங்களுடைய சரீரத்துக்கு நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். එක කොරින්ති පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 16 සහ 17 පද. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனம். එක කොරින්ති 1 கொரிந்தியர் 3 වෙනි පරිච්ඡේදය 3ஆம் அதிகாரம் 16 සහ 17.
16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கின்றீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். නුඹලා දෙවියන් වහන්සේගේ මාලිගාව බවද දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ නුඹලා තුල වාසය කරන බවද නොදනිහුද? යමෙක් දෙවියන් වහන්සේගේ මාලිගාව නාස්ති කරන්නේ නම් දෙවියන් වහන්සේ ඔහුව නාස්ති කරනසේක. මක් නිසාද? දෙවියන් වහන්සේගේ මාලිගාව ශුද්ධය. ඒ මාලිගාව නුඹලාය. අද දවසේ දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔබට කතා කරනවා. இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறது. ඔබත් මම දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ මාලිගාව. நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறோம். ආත්මයන් වහන්සේ වාසය කරන මාලිගාව. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறோம். මේ ස්ථානයේ කියනවා இந்த இடத்துல சொல்லுகிறது, ඒ මාලිගාව අපි නාස්තියට පමුණුවන්න හොඳ නැහැ. அந்த ஆலயத்தை நாங்கள் அசுத்தப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ඒ මාලිගාව අපි විනාශ කරන්න හොඳ නැහැ. அந்த ஆலயத்தை நாங்கள் கெடுத்து போடாமல் இருக்க வேண்டும். මනුෂ්‍යකගේ අපවිත්‍ර ක්‍රියාව මොකක්ද කරන්න කියනවා නම් மனிதனுடைய அசுத்தமான காரியம் என்ன செய்கிறது என்றால் දෙවියන් වහන්සේගේ මාලිගාව නාස්ති කරනු ලබනවා. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போடுகிறது. ඔබගේ ශරීරය உங்களுடைய சரீரத்தை යක්ෂයාගේ මාලිගාවව තිබුණා. பிசாசனுடைய ஆலயமாய் இருந்தது. දුෂ්ටකම් වැරදි අපවිත්‍රකම් පිරිච්ච ආත්මික මරණය පිරිච්ච ශරීරයක් සහ ආත්මයක් අපට තිබුණා. துர்க்குணம் நிறைந்த பாவம் நிறைந்த அசுத்தம் நிறைந்த ஒரு ஆவி நமக்குள் இருந்தது. නමුත් ගැලවීම ලබනකොට ஆனாலும் நாங்கள் ரட்சிக்கப்படும் போது යේසුව හදවතට පිළිගන්නකොට இயேசுவை சொந்த இரட்சகராய் நாங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ඔබගේ ආත්මයට සහ ඔබගේ ජීවිතයට පවිත්‍රභාවය සහ ආලෝකය ආව ස්වභාව உங்களுடைய வாழ்க்கைக்கு பரிசுத்தமும் வெளிச்சமும் வந்தது. අන්ධකාර ගුහාවක් වගේ තිබුණ අපේ ජීවිතේ ஒரு இருளான ஒரு குகையாய் இருந்த நம்முடைய வாழ்க்கை ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආලෝකයෙන් පිරීලා கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நிரம்பி ශුද්ධ මාලිගාවක් විදියට පරිවර්තනය වුණා, වෙනස් වුණා. பரிசுத்தமான ஒரு ஆலயமாக மாற்றப்பட்டது. ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ වචනේ 16 වෙනි පදයේ කියනවා ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை 16ஆம் வசனம் சொல்லுகிறது, නුඹලා දෙවියන් වහන්සේගේ මාලිගාව බවද நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ නුඹලා තුල වාසය කරන බවද දන්නේ නැද්ද? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ තුල වාසය කරනවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ වාසය කරනවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். 17 පදයේ කියනවා යමෙක් ඒ මාලිගාව නාස්ති කරනවා නම් 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் දෙවියන් වහන්සේ அவனை தேவன் ඔහුව නාස්ති කරනසේක. அவனை தேவன் கெடுப்பார். මක් නිසාද? දෙවියන් වහන්සේගේ මාලිගාව ශුද්ධය, ඒ මාලිගාව නුඹලාය. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். දැන් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, මෙතන කෙලින්ම කියන්නේ ඔබ අපවිත්‍ර කමට ඉඩ දෙන්න එපා. இந்த இடத்துல நேரடியாக சொல்லுகிறது, அசுத்தத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். දේව වචනේ කියනවා தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ප්‍රේම නැති සියල්ල පාපයයි. அன்பு இல்லாத எல்லாமே பாவம். දැන් ඔබට මම කියන්නේ නැහැ நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், වෛශ්‍යාකම තමයි ලොකු පාපේ. விபச்சாரம் தான் பெரிய பாவம். ඔය පොඩ්ඩක් පරක්කු වෙලා ගෙදර ඇවිල්ලා වයිෆ්ට බොරුවක් කියන එක ඒක පොඩි පාපයක්. බේරෙන්නනේ කියන්නේ. லேட்டாகி வந்து ஒய்ஃபிடம் ஒரு சின்ன பொய்யை சொல்லுவது, அவர் தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லுகிறார், அது ஒரு சின்ன பாவம். මම කලින් නැවතිලා හිටපු ගෙදරක நான் முன்னே இருந்த வீட்டிலே, කියන්නේ අපි රෙන්ට් එකට හිටපු ගෙදරක நான் கூலிக்கு இருந்த வீட்டிலே ඒ ස්වාමි පුරුෂයා ඒ භාර්යාවට ඇත්තටම ප්‍රේම කරන්නේ නැහැ. அந்த கணவன் அந்த மனைவிக்கு அன்பு செலுத்த மாட்டான். ඉතින් ඒ භාර්යාවට සමහර වෙලාවට එයා යම්කිසි මේ ස්වාන් රැකියාවක් ගෙදර කළා. அவருடைய கைத்தொழில் ஒரு வேலையை செய்தால் ඉතින් එයාට ඒ ස්වාන් රැකියාව සම්බන්ධයෙන් එක එක්කෙනා ගෙදරට එනවා, එක එක කාන්තාව ගෙදරට එනවා ඒ වැඩ සම්බන්ධව යම් දේවල් වලට. அந்த கைத்தொழிலுக்காக சில பெண்கள் அந்த வீட்டுக்கு வருவார்கள். ඉතින් එනකොට ඒ කාන්තාව කියනවා வரும்போது அந்த பெண் சொல்லுவார், අනේ මං ඔයාගේ මහත්තයව දැක්කන්න හන්දියේ ඉන්නවා. உன்னுடைய கணவனை கண்டேன், அந்த இடத்திலே இருக்கிறார். ඉතින් අහනවා එයා මොනවද හන්දිය කරන්නේ? දැන් එයා වැඩේට ගෙදරට එන්න ඕනනේ. அவர் எங்கே அந்த சந்தியில இருக்கிறார், அப்ப வேலை செய்து வீட்டுக்கு வர வேண்டுமே. ඇත්තටම සිද්ධ වෙච්ච කතාවක්. உண்மையிலே நடந்த பிரச்சனை. නෑ මම දැක්ක හන්දිය ආපකඩේ බිත්තර ආපකකා ඉන්නවා. நான் ஆப்பக்கடையிலே அவர் முட்டை ஆப்பம் சாப்பிட்டு கொண்டிருந்ததை கண்டேன். ඉතින් බිත්තර ආපකකා හිටියා කිව්ව මිනිස්සයා බලන් ඉන්නවා එයා නෑ. அவர் முட்டை
அப்போ சாப்பிட்டு கொண்டிருந்தவரை பார்த்து கொண்டிருந்தால் அவர் வரவில்லை. ගෙදර යම් ප්‍රශ්න තිබෙනවා. வீட்டிலே சில பிரச்சனைகள் இருக்கிறது. එයා රෑ වෙලා එනවා. அவர் இரவாகி வருகிறார். ඇයි පරක් වුණේ කියලා අහපුවාම ஏன் நீ லேட்டாய் வந்தாய் என்று கேட்டால், නේ මට ඕටී තිබ්බා. ஓட்டி நான் செய்து கொண்டிருந்தேன். එහෙනම් කණ්ඩ. ஆகவே நீங்கள் சாப்பிடுங்கள். මට කණ්ඩ බෑ. ඕන්නේ මට කෑම. எனக்கு சாப்பாடு தேவையில்லை. එයා කෑම එපා කියලා නිදිනවා තරහට. சாப்பாடு வேணாம் என்று அவர் கோவித்து கொண்டு தூங்கி උදේට விடுகிறார். නැගිටලා காலையில் எழுந்து මම බඩගින්නේ නිදිය ගත්තා මේ ගෑණිට මං ගැන කිසිම ගාණක් නැහැ කියලා එයා කෑ ගහන්න ගන්නවා. நான் பட்டினியோடு படுத்திருக்கிறேன், இந்த மனுஷிக்கு எதுவுமே கவலை இல்லை. එතකොට අරයා කෑ ගහනවා. அவர் சத்தமிடுவார். ඒක තමයි හන්දියෙන් බිත්තර අපකාලාවම බඩගිනියෙන් නැහැ කියලා තමයි මං හිතුවේ. கடையில் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு பசி வராது வீட்டுக்கு வந்தா. ඉතින් සමහර වෙලාවට ගෙවල් වල ප්‍රශ්න මේ වගේ තමයි. இப்படிதான் வீட்டிலே பிரச்சனைகள் இருக்கிறது. පොඩි පොඩි ඒවා වෙන්න පුළුවන්. சிறு சிறு காரியங்கள் இருக்க முடியும், ලොකු ලොකු ඒවා වෙන්න පුළුවන්. பெரிய பெரிய காரியங்கள் இருக்க முடியும். අපේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ තෝරගත්තේ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தேவன் தெரிந்து கொண்டது පොඩි බොරුවටවත් ලොකු බොරුවටවත් නෙවෙයි. சின்ன பிள்ளைக்கோ பெரிய பிள்ளைக்கோ அல்ல, පොඩි පාපයටවත් ලොකු පාපයටවත් නෙවෙයි. சின்ன பாவத்துக்கோ பெரிய பாவத்துக்கோ அல்ல. ඇත්තටම දෙවියන් වහන්සේගේ වචනේ පාපය වර්ග කරන්න බෑ. පොඩි ලොකු කියලා ඒම වර්ග කිරීමක් தேவ වචනේ නෑ. தேவனிடத்திலே சிறிய பாவம் பெரிய பாவம் என்று நாங்கள் வர்ணிக்க முடியாது, அது தேவனுடைய வார்த்தையில் இல்லை. ඔබ වෛශ්‍යකම් කළත් එකයි, ඔබ සතුරට ප්‍රේම කරන්නේ නැතුව අතහැරියත් ඒත් එකයි. நீங்கள் விபச்சாரம் செய்தாலும் ஒன்றுதான், உங்களுடைய எதிரியை நீங்கள் அன்பு செலுத்தாமல் இருந்தாலும் ஒன்றுதான். පාපේ වර්ග කරන්න බෑ. பாவத்தை வர்ணிக்க முடியாது. කළු පාපේ සුදු පාපේ කියලා හොඳ බොරු නරක බොරු කියලා අපිට වර්ග කරන්න බෑ. கருப்பு பாவம் வெள்ளை பாவம் நல்ல பொய் கெட்ட பொய் என்று இல்லை. දේව වචනේ අපිට කියන්නේ සබාව. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற சபை. හෘද සාක්ෂිය අනුව ඔබ ඔබගේ පවුලේ හැසිරෙන්න. உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் உங்களுடைய குடும்பத்திலே நடந்து கொள்ளுங்கள். හදවත අනුව හෘද සාක්ෂිය අනුව ඔබ ඔබගේ සබාවේ හැසිරෙන්න. உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் சபையிலே நடந்து கொள்ளுங்கள். හෘද සාක්ෂිය අනුව ඔබ ඔබගේ ආයතනයේ හැසිරෙන්න. நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நடந்து නිතර கொள்ளுங்கள். හිතන්න ශුද්ධාත්මයන්න් වහන්සේව දෙවියන් වහන්සේ මට දී තිබෙනවා. ஒவ்வொரு நேரம் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவரை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ඒ ශුද්ධාත්මයන්න් වහන්සේව මම ගෞරව කරමින් මගේ ශරීරය මම යහපත් ක්‍රියාවට බාර කරන්න அந்த අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தி என்னுடைய சரீரத்தை பரிசுத்தத்துக்கு நான் ஒப்புவிப்பேன். ශුද්ධාත්මයන්න් වහන්සේව මම එපා කරනවා නම්, நான் பரிசுத்த ஆவியானவரை வெறுத்தால், ශුද්ධ ජීවිතය මම එපා කරනවා. நான் பரிசுத்த வாழ்க்கையை வெறுக்கிறேன். එතකොට මම දන්නේම නැතුව දෙවියන් වහන්සේව එපා කරනවා. நான் எனக்கு தெரியாமலே நான் தேவனை வெறுக்கிறேன். එතකොට මගේ වැරදි ක්‍රියාවල නැත්තම් මගේ අපවිත්‍ර ක්‍රියාවල ප්‍රතිඵලය මොකද්ද සිද්ධ වෙන්නේ? என்னுடைய பிழையான என்னுடைய அசுத்தமான கிரிகையில என்ன நடக்கிறது? මේ කොරින්ති පොතේ දේව වචනේ කියන විදිහට මගේ ශරීරය මං විසින්ම විනාශයට බාර දෙනවා. இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல என்னுடைய சரீரத்தை நானே அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். මං ඔබට කියන්නම්. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මේ අන්තිම කාලේ අපේ ශරීරය හොද හොද මඩේ දාන කාලයක් නෙවෙයි. நாங்கள் இந்த கடைசி காலத்தில் நம்முடைய சரீரத்தை கழுவி கழுவி ஊத்தையில் போடுகிற காலம் அல்ல. නේ සිංහලෙන් කියමනක් තියෙනවා හොද හොද මඩේ දානවා කියලා. கழுவி கழுவி குப்பையில் போடுகிறது என்று சொல்லுகிறார்கள். නෑව ඊරි නැවත මඩට යනවා කියලා දේව වචනේ කියනවා. நான் குளித்து விட்டு மீண்டும் குப்பைக்கு செல்லுகிறோம். නෑව ඊරි. பன்றி නෑව ඊරි. பன்றி නේද? නෑව ඊරි නැවත මඩට යනවා කියලා දේව වචනේ කියනවා. பன்றி மீண்டும் குப்பைக்கு செல்லும். බල්ලා උගේ වමනේට නැවත හැරලා යනවා කියලා දේව වචනේ කියනවා. நாய் அவன் கக்கினதை மீண்டும் உண்ணும் என்று சொல்லுகிறது. නේද? කොච්චර ප්‍රසන්නද? எவ்வளவு ඔර කියනකොට ඊයා සමහරකට කරනකොට ගානක් නැහැ. ஆனால் சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, ஆனால் நாங்கள் காரியங்களை செய்கின்றோம். ඊයා තමයි. වෙනට ගොඩක් අය එහෙම කරනවා. ஆனால் அநேகர் அப்படி செய்கிறார்கள். මම ඔබ ගැන කියනව නෙවෙයි. මම ශුද්ධ උங்களை ස්වභාව குறித்து ගැන நான் சொல்லவில்லை. කියන අපේ ශරීරයක් විදියට අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ පැමිණීමට සූදානම් වෙන්න ඕන. நாங்கள் சரீரமாய் இந்த சபையாய் இருக்கும்போது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாய் අපි ஆகும். එක හදවතක් එක මනසක් සහිතව ශුද්ධකම උදෙසා ජීවත් වෙන්න ஒரு ඕන. மனதோடு ஒரு இருதயத்தோடு நாங்கள் பரிசுத்தத்திலே வாழ நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். මට එක දෙයක් කියලා මං ඉවර කරන්නම්. நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். කී දෙනෙක් අභ්‍යවකාශ යානා දැකලා තියෙනවද? රොකට් ரொக்கட் නේ? රොකට් දැකලා නැද්ද? விண்வெளி கதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? මොන භාෂාවෙන් කිව්වොත් රොකට් කිව්වහම ඔයගොල්ලෝ දන්නවනේ රොකට් එකක් කියනකොට නේ කොහොමද ඒක යන්නේ? ரொக்கட் என்று சொல்லும்போது எப்படி அது செல்லும்? අඩි කොච්චරද උස්සයි? எத்தனை அடி அது உயரமாக இருந்தாலும் වේගෙන්
වේගෙන් ඒක අහසට ගමන් அது කරනවා. வேகமாக வானத்துக்கு பயணம் செல்லுகிறது. නමුත් අභ්‍යවකාශ මට්ටමේදී ඒක දෙකට වෙන් වෙනවානේ මං හිතන්නේ. அது ஒரு மேல் மட்டத்திலே அது பிரிக்கப்படுகிறது. ඒකෙන් බර කොටස අහක් වෙලා அது பாரமான பகுதி பிரிக்கப்பட்டு සෑල්ලු කොටස අභ්‍යවකාශයට මුදා හරිනවා. නැත්නම් අභ්‍යවකාශයට ඒක පාවෙන්න පටන් ගන්නවා. இலகுவான அந்த காரியம் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ක්‍රිස්තියානි ජීවිතයත් මෙන්න මේ රොකට් එක වගේ. கிறிஸ்தவ வாழ்க்கையும் இந்த ராக்கெட் போல் தான் இருக்க வேண்டும். සමහර හස්බන්ඩ්ලා වයිෆ් දකින්නකොට තමයි රොකට් එක වගේ. அநேக கணவர்கள் மனைவியை பார்க்கும்போது ராக்கெட் மாதிரி කොයි වෙලාවෙද ටස් ගාලා පැනලා දුවන්ට යන්නේ කියලා තමයි බලාගෙන ඉන්නේ. எப்பொழுது டக்குன்னு நாங்கள் செல்வோம் என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறார். වයිෆ් දකින්නකොට නෙවෙයි. வைஃபை பார்க்கும்போது அல்ல, ඕනනම් අල්ලපු ගෙදර වයිෆ් දකින්නකොට ඒ වගේ වෙන්න. பக்கத்து வீட்டில் இருக்கிற கணவனுடைய மனைவியை பார்க்கும்போது அப்படி நீங்கள் செய்யுங்கள். එහෙම නැත්නම් වැරදි අපවිත්‍ර අශුද්ධ ක්‍රියාව දකින්නකොට රොකට් වගේ වෙන්න. நீங்கள் அசுத்தமான இந்த காரியங்களை பார்க்கும்போது காணும்போது நீங்கள் அப்படி இருங்கள். ඔබත් එක්කලා හැමදාම අර කුණුහරුප කතා කරන්න නේ යාළුවෝ දැක්කම රොකට් වගේ වෙන්න. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தூஷணம் பேசுகிற நண்பரை காணும்போது நீங்கள் அப்படி ஓடிவிடுங்கள். දැන් ගොඩාක් ආයතනවල அநேக நிறுவனத்தில் සාමාන්‍ය දෙයක්. சாதாரணமாய் ஆகிவிட்டது. ගෙදර වයිෆ් ඉන්නවා. வீட்டிலே கணவர் இருக்கிறார், නැත්නම් ගෙදර හස්බන්ඩ් ඉන්නවා. அப்படி இல்லாவிட்டால் வீட்டிலே மனைவி இருக்கிறார். ඔෆිස් එකට ගියාම වෙන කෙනෙක් ඉන්නවා. ஆஃபீஸ்க்கு போனால் இன்னொருத்தர் இருக்கிறார். මේ බ්‍රදර් දන්නවා සමහර නෑ සිස්ටර් වානි දන්නවා. සමහර ගෑන් ළමෙක් මුණ ගැහුණා අපි ස්වාමීන් වහන්සේ කෙනෙක් කිව්වා එයාගේ අම්මට. ඉතින් ඒ ගෑන් ළමයා කසාද බඳින්නේ නැහැ කියලා තීරණය කළාලු. මං ඒව ඇයි කියලා. මේ ඔෆිස් වල තියෙන ප්‍රශ්න දැකලා මෙයාට කසාද බඳින්න බයයිලු සිස්ටර් කියලා කිව්වා. எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சகோதரி நான் ஜெப கூட்டத்துக்கு அழைத்து வந்து பேசும்போது அப்படிதான் சொல்லுகிறார். அந்த கல்யாணம் முடிப்பதற்கு பயமாக இருக்கிறது, ஆஃபீஸ்லே அப்படி நடக்கிறதான் அந்த பெண் பார்க்கிறார். ගොඩාක් මේක නිකන් පැටර්න් එකක් නැත්තම් ස්ටයිල් එකක් වෙලා. அது ஸ்டைலாய் மாறிவிட்டது. සමහර අය කියනවා දෙන්නේ තුන් දෙනේ මේන්ටේන් කරේ නැත්තම් පිරිමියෙක්ද කියලා අහනවා. சிலர் சொல்லுகிறார் 2-3 பேரை மெயின்டைன் பண்ணாட்டி அவன் ஆனா. ඔබ මේ සභාවෙන්ම ඇහුවොත් ගොඩක් අය දන්නවා. ඒ වගේ තිත්ත අත්දැකීම් තියෙන මිනිස්සු ඉන්නවා. இந்த சபையில கேட்டாலும் அப்படிப்பட்ட அனுபவம் பட்டவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். මට තේරෙන්නේ නැති කතාව ஆனால் விளங்காத கதை, මේ එක භාර්යාවක් මේන්ටේන් කරගන්න කොච්චර අමාරුද? ஒரு மனைவியை சொல்லவே இல்லை. මේ සාම පුරුෂෝ දන්නවා. எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். වෙඩින් එකක් එහෙම එනවා නම් කොච්චර ඒක අපහසු දෙයක්ද නේ? ஒரு திருமணம் வந்தா போச்சு 4 மணிக்கெல்லாம் நம்மள உஸ்பிடுறாங்க. ඒක තමයි. කොච්චර ඒතකොට ඒ தත්ත්වය තියෙද්දි அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது අපවිත්‍රකම වෙනුවෙන් அந்த அசுத்தத்துக்காக ඕන මිලයක් ගෙවන්න. எப்படிப்பட்ட விலையை நீங்கள் கொடுங்கள். කාන්තාවෝ පුරුෂයෝ ඕනම කෙනෙක් කැමැත්තෙන් ඉදිරිපත් වෙනවා. கணவன் மனைவியாக யாரா இருந்தாலும் முன்னே வருவார்கள். නමුත් ඔබගේ ශරීරයට ගණන් දීමක් තිබෙනවා. ஆனால் உங்களுடைய சரீரத்துக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். මතක තියාගන්න ඔබ ඔබට අයිති නැහැ. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා මිලේට අරගෙන ඉවරයි. நீங்கள் கிறிஸ்துவுக்காக விலை கிரகம் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டவர்கள். අපි එක පදයක් කියලා අවසන් කරමු. நாங்கள் ஒரு வார்த்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். ඔබ බලන්න 1 කොරින්ති 6:19-20. 1 கொரிந்தியர் 6 1 කොරින්ති 6 වෙනි පරිච්ඡේදයේ 19 සහ 20. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? නොහොත් නුඹලාගේ ශරීරය දෙවියන් වහන්සේගෙන් ලැබූ නුඹලා තුල ඇත්තා වූ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මාලිගාව බව නොදනිහුද? නුඹලාටම අයිති නැත. මක් නිසාද නුඹලා මිලේට ගනු ලැබූහොය. එබැවින් නුඹලාගේ ශරීරයෙන් දෙවියන් වහන්සේට ගෞරව කරන්න. ආමෙන්. නුඹලා නුඹලාටම අයිති නැහැ. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. නුඹලා මිලේට අරගෙන ඉවරයි. உங்களை விலைக்கிரகம் கொடுத்து வாங்கப்பட்டு முடிந்தாயிற்று. මිලේට ගත්තා වූ තනන් වහන්සේගේ ලය එපා කරන්නේ නැතිව கிரகத்துக்கு வாங்கின அந்த ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் வெறுக்காமல் ඔබගේ ශරීරයෙන් දෙවියන් වහන්සේට ඔබ ගෞරව කරන්ට. உங்களுடைய சரீரத்திலே தேவனை நீங்கள் கனப்படுத்துங்கள். ඔබට සුවෙන් ඉන්න පුළුවන්. நீங்கள் சுகமாய் இருக்க முடியும். සපලත්වෙන් ඉන්න පුළුවන්. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ආශිර්වාදයෙන් ඉන්න පුළුවන්. நீங்கள் பெருகி இருக்க முடியும். ඔබ අඩු වයසෙන් පෙට්ටියට යන්නේ නැහැ. நீங்கள் குறைந்த வயசிலேயே மரித்து போக மாட்டீர்கள். දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව සුද්ධකමේ ජීවත් වෙන්න ඔබ ඔබව කැප කරන්ට. பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு ஈடாக நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஒப்புக்கொடுங்கள். අද දවසේ අපි නැගිටලා ස්තුති කරමු. இன்றைய நாளே நாங்கள் எழுந்து நின்று நன்றி சொல்லுவோம். ඉතින් ඔබ
දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබගේ ආත්මික ජීවිතය உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக අර රොකට් එක වගේ පාපය කියන බර ඔබෙන් ඉවත් වෙලා அந்த ரொக்கெட் போல பாவம் என்கிற அந்த தன்மை உங்களிடத்திலிருந்து விலக வேண்டும். උන්වහන්සේගේ උසස් මට්ටමට ඔබ ගමන් කරනකොට அவருடைய மேலான மட்டத்துக்கு நீங்கள் பயணம் செலுத்தும் போது ආත්මයන්න් වහන්සේ තුල ඔබ සෑල්ලු භාවයට යන්න අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஒரு இலகுவான பயணத்தை செல்ல බර அவசியமாயிருக்கிறது. ඔබේ ජීවිතේ ඉවත් වෙන්න ඕනේ සබාව. பாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே அகற்றப்பட வேண்டும். බර ඔබේ ජීවිතේ ඉවත් වෙන්න ඕනේ. பாரம் உங்களுடைய வாழ்க்கையில அகற்றப்பட வேண்டும். අපවිත්‍රකම නැත්නම් වැරදි ජීවිතය කියන බර ඔබේ ජීවිතේ ඉවත් වෙන්න ඕන.